எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஸ்னோபால் புக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேங்க. வாரன் பஃபட்டோடைய அவருடைய சிறு வயது முதல் 1997 வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறேங்க. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு ஸ்னோபால் புக் அப்படிங்கிற இடத்துல பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நிறைய விஷயங்கள் புரியும். இல்லைன்னா இடையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்ன நடந்த விஷயங்களும், எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களும், இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களும் வந்து எல்லாமே ஒன்று கொலாபரேட் ஆகும். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்குங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம பஃபட் வந்து கொக்கோ கோலா கம்பெனியில் ஒரு டைரக்டராக இருக்கார். சரிங்களா? இப்போது கொக்கோ கோலா கம்பெனியோடைய சிஇஓ ராபர்ட்டோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொக்கோ கோலா கம்பெனிக்கு அந்த பாட்டிலிங் செய்வாங்க பார்த்துருக்கீங்களா? அதாவது 2 கம்பெனி இருக்குது. ஒன்று சிரப்பு மட்டுமே தயாரிக்கக்கூடிய கம்பெனி. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் வந்து கொக்கோ கோலா இருக்கும். நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்து போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். டேஸ்ட் வந்து வித்தியாசப்படும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து வித்தியாசப்படும். ஸோ அது மாதிரி சிரப்பு தயாரிக்கிற ஒரு கம்பெனியும், பாட்டிலிங் பண்ணுறக்கூடிய கம்பெனி, அதாவது சிரப்பு எடுத்து பாட்டில் பண்ணக்கூடிய கம்பெனி கொடுத்துருவாங்க. இதாப்பா மெத்தேடு, இதாப்பா இவ்வளோ தான் மிக்சிங் பண்ணணும், பண்ணி பாட்டில் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டுருவாங்க. அவங்க பாட்டில் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிக்குவாங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த பாட்டில் கம்பெனியே வந்து நிறைய கம்பெனியை வாங்கி அது ஒரு தனி கம்பெனியாக வந்து உருவாக்குறாரு. கொக்கோ கோலா என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து சிஓ ராபர்ட்டோ வந்து உருவாக்குறாரு. ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, கொஞ்சம் அதிகமான விலை கொடுத்து வாங்குறதுனால நம்ம பஃபட்டுக்கு வந்து பிடிக்கல. என்றைக்குமே பஃபட்டுக்கு வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணால் பிடிக்காது. இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதிரி பாட்டிலிங் கம்பெனிக்கெலாம் எதுக்காக இவ்வளோ விலை கொடுத்து வந்து அந்த கம்பெனியெல்லாம் அக்வயர் பண்ணணும் அப்படிங்கிற மனசுக்குள்ள நெருடிக்கிறாரு. சரி, போர்டு மீட்டிங்லயாச்சும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலகட்டங்களில் வந்து போர்டு மீட்டிங் வந்து வேறு மாதிரி நடக்குங்க. எப்படின்னா 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 12 மணிக்கு முடிச்சிருவாங்க. இவ்வளோதாங்க போர்டு மீட்டிங். அந்த போர்டு மீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் யாருமே வந்து சிஓ வந்து எதிர்த்து பேச மாட்டாங்க. அது வந்து ஒரு கிங்கை வந்து எதிர்த்து பேசுகிற மாதிரியான ஒரு விஷயங்கள், இல்லை ஒரு ஆலோசனை சொல்கிறதோ எதுவுமே வந்து நடக்காது. ஒரு அரசவையில் வந்து மன்னர் வந்து 24 மணி நேரம் புகழ்ந்து பாடிட்டே இருப்பாங்க இல்லைங்களா, அமைச்சர்கள்லாம். அது மாதிரி தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் வந்து டைரக்டர்ஸ்லாம் உட்காந்துட்டு சிஓ வந்து புகழ்ந்து பாடுறதா வந்து வேலையேன்னு வைங்களேன். ஸோ அப்படி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ பஃபட் வந்து உள்ளுக்குள்ளேயே மொருவுறாரு. என்னடா இது வந்து கேள்வி கூட கேட்க முடியல. நம்ம டைரக்டராக இருந்து கூட நம்ம சிஓவா கேள்வி கூட கேட்க முடியலையே அப்படிங்கிற மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்படுறாரு. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, ராபர்ட்டோ வந்து சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர். மிகப்பெரிய அளவுல போற்றக்கூடிய அளவுக்கு இன்வெஸ்டர். ஸோ அவரை போய் கேள்வி கேட்கறதுக்கு இங்கே யாருக்குமே வந்து தைரியமும் கிடையாதுங்க. ஸோ இப்படி தான் வந்து போயிட்டு இருக்குது. அடுத்ததா என்ன பண்றாரு அப்படின்னா, போன பதிவிலே வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ராபர்ட்டோ சிஇஓ வந்து கொக்கோ கோலா கம்பெனியோடைய ப்ராஃபிட் வந்து ஒவ்வொரு வருஷமும் 18% வந்து என்னால அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ஆனா பஃபட் வந்து இதெல்லாம் வந்து நடக்கிற காரியம் இல்ல. ஒரு லாங் டெர்ம் நல்ல கம்பெனி வந்து சாதாரணமா ஒரு 12% வேணா ரிட்டர்ன் குடுக்கலாமே ஒழிய, அதிகமான ரிட்டர்ன் வந்து குடுக்க முடியாது. அப்படிங்கிறத வந்து பஃபட் ஏற்கனவே வந்து ஃபீல் பண்ணியிருந்தாரு. ஸோ இதே இடத்துல வந்து இப்ப வந்து வெளிய வந்து பப்ளிக்கா சொல்லிட்டாரு சிஇஓ. உடனே வந்து அத நிரூபிச்சாகணும் இல்லைங்களா? இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, பாட்டிலிங்ல வரக்கூடிய கம்பெனியோட ப்ராஃபிட்ட எல்லாமே எடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா, கொக்கோ கோலால வரக்கூடிய ப்ராஃபிட்ட காமிக்கிறாரு. ஒரு எக்ஸாம்பிள் வந்து சிரப் தயாரிக்கக்கூடிய கம்பெனி வந்து ஒரு ரூ. 100 லாபம் பார்க்குதுன்னு வைங்களேன். பாட்டில் செய்யக்கூடிய கம்பெனி வந்து ரூ. 50 லாபம் பார்க்குது அப்படின்னா, இவர் என்ன பண்றாருன்னா, 2 அக்கவுண்ட்ஸையும் மெர்ஜ் பண்ணி, கொக்கோ கோலா கம்பெனி வந்து ரூ. 150 லாபம் பார்க்குற மாரி வந்து செட் பண்றாரு. இதெல்லாம் வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸும் வந்து பயங்கரமா ஹேப்பியாறாங்க. கம்பெனி வந்து எங்கேயோ போகப்போகுது. மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது. அப்படிங்கிற மாரி வந்து எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. ஆனா பஃபட்டுக்கு தான் தெரியும். இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே! அப்படிங்கிற மனசுக்குள்ள வந்து ரொம்பவே கவலையில இருக்காரு. அதே சமயம் என்ன நடக்குது அப்படின்னாங்க, அந்த ராபர்ட்டோ கொக்கோ கோலாவோட சிஇஓவுக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா, 1997ல வந்து லங் கேன்சர் வந்துருச்சு. அவர் லங் கேன்சர்ல பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் போராடி அவர் இறந்துடுறாரு. இப்போ வந்து கொக்கோ கோலா கம்பெனி வந்து அனாதை மாரி தனித்து விட்டப்பட்டுருச்சு. ஏன் அப்டின்னா, ஆ எல்லா முடிவும் சிஇஓ தான் எடுப்பாரு. சிஇஓவோட தான் முடிவு தான். சிஇஓவுக்கு தான் வந்து எல்லா விஷயங்களும் தெரியும். தனக்கு அடுத்தது யாரு இத கம்பெனி நடத்துவாங்க அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம திடீர்னு இறந்ததுனால, இப்போ வந்து அந்த இடத்துல வந்து வெற்றிடமா இருக்குது. எல்லா டைரக்டர்ஸும் வந்து அவங்கவங்க மூஞ்சிய பார்த்துக்கிறாங்க. இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, இந்த கம்பெனி எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயங்கள் வரும்பொழுது, நம்ம பஃபட் வந்து ஒருத்தர் கையும் காமிக்கிறாரு. அவர் பேர் வந்து ஐவர்ட்டோ. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிஇஓ இருக்கும்போதே வந்து ஃபினான்சிங் ஆஃபீஸரா இருந்திருக்காரு. சிஎஃப்ஓவா இருந்திருக்காரு.
அவர் வந்து இந்த அக்கவுண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறது, கணக்கு வழக்கு பார்க்குறது, இது எல்லாமே வந்து அவர் வந்து அத்துப்படி. அதுவும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா வந்து எலைட் பீப்பிள் இருந்து வரல. மிகப்பெரிய ஒரு பணக்கார வீட்டு பிள்ளையா வந்து வரல. ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலியில இருந்து தன்னுடைய உழைப்பால வந்து முன்னேறி வந்தவர். ஸோ, அதனால பஃபெட்டுக்கு என்னைக்குமே அந்த மாரி நபர் வந்து ரொம்பவே பிடிக்கும். உழைப்பால முன்னேறி வரவங்கள ரொம்பவே பிடிக்கும். ஏன் அப்படின்னா, அவங்ககிட்ட வந்து ஈகோ இருக்காது. எத சொன்னாலும் அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா, தப்பா 4, 5 தடவ பார்ப்பாங்க. எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயமே அவங்க அனுபவத்து மூலியமா சரியான முடிவுகள எடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து பஃபெட் வந்து என்னைக்குமே வந்து முடிவு பண்ணுவாரு. ஸோ, அவரையே வந்து அடுத்து சிஇஓவா வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ, இப்படி கம்பெனி போயிட்டுருக்குது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, டாட்காம் பபுள் வந்து பெருசாகிட்டே இருக்குது. வெடிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. எந்த கம்பெனிய போட்டீங்கனாலும் பயங்கரமா ப்ராஃபிட். அதே மாரி கொக்கோ கோலா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல பயங்கரமா ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்குது. பஃபெட் இந்த இடத்துல வந்து ரொம்பவே வருத்தப்படுறாரு. என்னைக்குமே வந்து ஒரு புல் மார்க்கெட், மிகப்பெரிய மார்க்கெட் உயர்ந்துட்டே இருக்கும்போது, வேல்யூ இன்வெஸ்டருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமான காலங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா, நல்ல கம்பெனிகள வந்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே சிரமப்படணும். எல்லாமே வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு. நம்ம போடக்கூடிய பணத்துக்கு விட நம்ம வேல்யூவேஷன் அதிகமா குடுக்குற மாரி இருக்குது. ஸோ, இது வந்து ரொம்பவே கஷ்டமான காலகட்டங்கள் அப்படிங்கிற மாரி தான் அந்த இடத்துல சொல்றாரு. ஸோ, இதுக்கப்புறம் வந்து கொக்கோ கோலா கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸ் வருது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த பதிவுல பார்க்கலாங்க. பதிவு பார்த்ததுக்கு நன்றி.